டிராகன் பால் சீரீஸில் பயங்கரமாக ஹைப் கொடுக்கப்பட்டு கடைசியில் ஃபெயிலாக போன 5 கேரக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். நம்பர் 5 ரேடிட்ஸ். இவர் கோகுவுடைய பிரதர். கோகுவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அவருடைய பிரதர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு பயங்கரமாக இவருக்கு ஹைப் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்லேயே இவர் டிஃபீட் செய்யப்பட்டிருப்பார். நம்பர் 4 கேப்டன் கின்யூ. இவர் தான் ஃப்ரீஸாவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் எலைட் சோல்ஜர்னெல்லாம் இவருக்கு பயங்கரமாக பில்டப்பை கொடுத்தாங்க. இவருடைய பாடி சேஞ்சிங் எபிலிட்டி ரொம்ப ஓவர் பவர்டாக இருந்திருக்கும். ஆனால் இவர் கடைசியில் ஒரு ஃப்ராகா மாதிரி அப்படியே ட்ராப் ஆகியிருப்பார். நம்பர் 3 ஜாமசு. மோட்டல்ஸை அடியோடு இருக்கிற ஒரு காட் எல்லா மோட்டல்ஸையும் அழிக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ரைட்டிங்கை இவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஜெனோ ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக இவரை ஈஸியாக எரேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 2 ஜீரன். இவர் ஒரு பயங்கரமான மோட்டல். இவர் காட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை விட பவர்ஃபுல்னு இவருக்கு சம பில்டப்பை கொடுத்தாங்க. இவரை பீட்டே பண்ண முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை முழுசாக கூட மாஸ்டர் பண்ணாத கோகு இவரை டிஃபீட் பண்ணியிருப்பார். நம்பர் 1ல் இருக்கிற இந்த ஒரு கேரக்டர் பற்றி நான் சொன்னால் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பட் இதுதான் உண்மை. நம்பர் 1ல் இருக்கிறது வெஜிடோ. கோகு வெஜிட்டாவுடைய அல்டிமேட் ஃபியூஷன். இவர் பயங்கரமான டாமினன்ஸை பண்ணுவார். பயங்கரமாக எல்லா பேட்டிலையும் வின் பண்ணுவாருன்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் எந்த ஒரு மேஜர் ஃபைட்லேயும் இப்போ வரைக்கும் வின் பண்ணதில்லை. மாஜின் புக் அகேன்ஸ்டாக இவர் லாஸ் பண்ணிட்டார். ஜாமசுக்கு அகேன்ஸ்டாக கூட இவர் வின் பண்ணவே இல்லை. இப்படி பயங்கரமாக ஹைப் கொடுத்து ஃபெயிலான ஒரு கேரக்டரில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கார். இதே மாதிரி பயங்கரமாக ஹைப் கொடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணாத டிராகன் பால் கேரக்டர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.